கர்த்தரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பதிவை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அதாவது ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்திருக்கிற ஒரு செய்தி. அ இவர் வந்து ஒரு இமாம்ங்க. இவர் வந்து பெரிய தலைவரா இருக்காப்லயாம் ஆப்கானிஸ்தான்ல. இவர் வந்து அந்த ஆப்கானிஸ்தான் நாட்ல இருக்கிற அந்த பெண்களுக்கு, இஸ்லாமிய பெண்களுக்கு ஒரு போதனை குடுக்குறாப்ல. அதாவது கவுன்சிலிங் குடுக்குறாப்ல. ஃபேமிலி கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கவுன்சிலிங் எடுக்குறாப்ல, குடுக்குறாப்ல. அப்படி அந்த போதனை குடுக்கும் பொழுது, கணவனை எப்படி மதிக்கணும், எப்படி அவங்ககிட்ட நடந்துக்கணும், பிள்ளைககிட்ட எப்படி நடந்துக்கணும், அப்புறம் குடும்பத்தில எப்படி சிக்கனமா செலவு செய்யணும், அப்புறம் எப்படி குடும்பத்தை எல்லாம் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போதனைய குடுக்குறாப்ல. விசேஷமா தன்னுடைய சொந்த வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து தான் அவர் குடுக்குறாப்ல. வேற அதான் பெரிய விஷயமே. தன்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்தே அவர் சொல்றாப்ல. குடுத்துட்டு, அப்படி ஒருவேளை இந்த போதனைய கேட்காம நீங்க போனீங்க அப்படின்னா, என்ன விதமான பின்விளைவுகள் உங்களுக்கு சம்பவிக்கும், நடக்கும் அப்படிங்கிறதையும் இவரு எச்சரிச்சு சொல்றாப்ல. என் வாழ்க்கையிலலாம் இத்தன வயசாச்சு. எனக்கெல்லாம் இது ஆயிரக்கணக்கில நான் வந்து மெசேஜ் கேட்டுருக்கேன். அப்படித்தான் சொல்லணும். ஆனா இதுவரைக்கும் இப்பேற்பட்ட ஒரு மெசேஜ, இப்பேற்பட்ட ஒரு போதனைய கிறிஸ்தவர்கள் எந்த ஒரு சர்ச்சிலயும் ஒரு பாஸ்டர்கள் கூட எனக்கு குடுக்கலைங்க. ஆனா, இவர் வந்து அப்பேற்பட்ட ஒரு புனிதமான ஒரு போதனைய இவர் வந்து அந்த ஆப்கானிஸ்தான மக்களுக்கு அவர் குடுக்குறாப்ல. நீங்கலாம் கிறிஸ்தவர்கள்லாம் தயவு செஞ்சு கேளுங்க. மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரியான வீடியோக்கள்லாம், போதனைகள்லாம் எல்லாருக்கும் போய் சேரணும். அப்பத்தான் குடும்பங்கள் வந்து ஒத்துமையா இருக்கும். குடும்பங்கள்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம வாழலாம், சந்தோஷமா இருக்கலாம். சரி, அப்படி என்னதான் இவரு போதனை குடுக்குறாப்ல அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஐயா முதல்ல இருந்து சொல்லுங்கய்யா. خانم من 2 ماه حمل داشت. من یک مشت محکم در پشتش زدم که به اندازه که حتی حملش هم سقط شد. در این مورد من کمی چرت زدم. اولا می خانم چرا یک کاری بکنه که شوهرش به او اندازه ایر مشت محکم بزنه. نکنین. همین شوهرتان به قهر و به غصه نسازین. وضعیت شما میبینین، وضعیت اقتصادی مشکلات میبینین که در بیرون با بسیار مشکل که مردم میبراین یک پول و پیسه پیدا میکنن و در خانه می آورن. امور کوشش کنین که صبر داشته باشین، حوصله داشته باشین، قناعت داشته باشین. شوهرتان به قهر و به غصه نسازین. அருமையான போதனை. அதனால நம்ம முதல்ல இருந்து நம்ம பார்ப்போம். அப்படி என்னதான் அந்த போதனைய குடுக்குறாப்ல அப்படிங்கிறது. கொஞ்சம் விளக்கமா பார்க்கறது நமக்கு புரியும். தெளிவா இருந்தா தெளிவான போதனை இவங்க வந்து ரொம்ப அதிகமான ரொம்ப வார்த்தைகள உபயோகிக்க மாட்டாங்க. ஒரே ஷார்ட் அவங்கள தான். நம்மள மாரியா 3/4 மணி நேரம்லாம் பிரசங்கம் பண்ணுவாங்களா? இல்ல. 1 நிமிஷம், 2 நிமிஷம், 5 நிமிஷம் மிஞ்சி மிஞ்சி போனா 5 நிமிஷத்துக்குள்ள தங்களுடைய பயானம் முடிச்சிருவாங்க. விசேஷமா ஆப்கானிஸ்தான்ல. தமிழ்நாட்ட பத்தி நமக்கு தெரிஞ்சு கேரளாவுலலாம் பார்த்தோம். எப்படியெல்லாம் அவங்க போதனை குடுப்பாங்க அப்படிங்கிறத. ஆனா ஆப்கானிஸ்தான் இது போதனை. அதிசய போதனை. ஐயா சொல்லுங்கய்யா. خانم من 2 ماه حمل. அதான் இவர் வந்து தன்னுடைய மனைவி 2 மாச கர்ப்பவதியா இருந்திருக்கு. 2 மாச கர்ப்பவதியா இருந்திருக்கும் பொழுது, ஒரு சம்பவம் நடந்துச்சாம். அப்படி என்னய்யா சம்பவம் நடந்துச்சு சொல்லுங்கய்யா? داشت. من یک مشت محکم در پشتش زدم. அதிசயம் தான். அதாவது இவர் ஒரு பஞ்ச் பண்ணாப்லயாம். அப்படி ஒரு பஞ்ச் பண்ணாப்லயாம். அப்படி பஞ்ச் பண்ணும் பொழுது, அப்படி எல்லாத்தையும் பஞ்ச் பண்ணுவாங்க போல இருக்கு. ரொம்ப ஹார்டா பண்ணியிருக்காப்ல. சாதாரண விஷயம் இல்ல. ரொம்ப ஹார்டா பஞ்ச் பண்ணியிருக்காப்ல. எங்க? முதுகுல. எங்க 2 மாச கர்ப்பவதியா இருக்கான் அவர் மனைவி. இவர் முதுகுல ஹார்டா பஞ்ச் பண்ணியிருக்காப்ல. ரொம்ப வேகமா பஞ்ச் பண்ணியிருக்காப்ல. அதனால என்ன நடந்துச்சாம், அவளும் இல்லாம அவளுடைய குழந்தையும் செத்து போச்சாம். அடடடட! அதான் இவருடைய குழந்தை கிடையாதாம் அது. இவருடைய குழந்தைன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னு கேட்டா, இவிங்க தான் ஒரு மனைவியோட வாழ்ந்தா தான் பிரச்சனை இல்லையே. இவிங்க வந்து தன்னுடைய ரத்தம்னு அப்படியே நினைக்க போறாங்க. தன்னுடைய ரத்தமா இருந்தா நல்லா படிக்க வச்சு ஆளாக்கி 4 பேருக்கு நல்லது செய்யணும். இல்ல இந்த உலகத்துல ஒரு நல்லவனா வாழணும். இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா, சமாதானமா எல்லார்கிட்டயும் வாழணும். அப்படிங்கிற மாரியே புள்ளைகள பெக்குறாய்ங்க. இவிங்க புள்ளைகள பெக்குறதே பயங்கரவாதம் செய்ய, தீவிரவாதம் செய்யத்தானே. அதனால இவிங்க எப்பவுமே யாருகிட்ட தன்னுடைய இது போச்சு அப்படிலாம் தெரியாது. அதனால வயித்துல இருக்கும்போது, இது என்னுடைய குழந்தை அப்படிலாம் இவங்களுக்கு சொல்ல தெரியாது. அதனால தான் அவ குழந்தை, அவளுடைய குழந்தை. மனைவி இவனுடைய மனைவியாம். ஆனா குழந்தை அவளுடைய குழந்தையாம். அதிசயம் தான். சரி எங்களுடைய குழந்தை அப்படின்னு சொல்லியிருந்தா, அதில ஒரு நியாயம் இருக்கு. இல்ல என் குழந்தைன்னு சொன்னாலும் பரவால்ல. அவளுடைய குழந்தை அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு அதிசயமா இருக்கு. ஏய்யா அது உன்னுடைய குழந்தை இல்லையா? உன் மனைவி தானே. உன் மனைவியா இருந்தா அது உன்னுடைய குழந்தைன்னு தானே சொல்லணும். அப்ப என் குழந்தையும் செத்து போச்சு அப்படின்லாம் சொல்லல இவரு. சரி, அப்ப அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? به اندازه که حتی حملش هم سقط شد. در این مورد من کمی چرت زدم. இப்ப அவர் வந்து ஒரு சிந்தனைய சிந்திச்சிருக்காப்லயாம். இத குறிச்சு என்ன? ஏது? அப்படின்னு ஒரு மூவ்மெண்ட். ஒரு சின்ன மூவ்மெண்ட். ரொம்ப நேரம்லாம் சிந்திக்கல. ஒரு சின்ன ஒரு மூவ்மெண்ட்.
இவருக்கு சிந்திச்சிருக்காப்புல. அப்ப பரவால்ல, இந்த அதிசய மனிதர்கள் வந்து அவங்க வந்து சிந்திக்கிறவங்க தான். நம்ம தான் நெனச்சோம் அவங்கள சிந்திக்கவே மாட்டாங்க அப்படின்னு. இல்லைங்க, அவங்க சிந்திக்கிறாங்க. இப்ப குழந்தையும் செத்து போச்சு, பொண்டாட்டியும் செத்து போச்சு. இப்ப அந்த நேரத்தில ஒரு மூவ்மெண்ட் ரொம்ப நேரம்லாம் நாள் கணக்குலலாம் ஐயோ! என் புள்ள போச்சே, என் பொண்டாட்டி போச்சு அப்படிலாம் அதெல்லாம் ஒரு மூவ்மெண்ட்டு. செத்து போச்சா? ஐயய்யோ! போச்சா? சரி அப்புறம் என்ன? ஏன்னு கேட்டா இவங்களுக்கு அத பத்திலாம் பிரச்சனை இல்ல. இவங்களுக்கு 6 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் அங்க எல்லாம் கிடைக்கும். கல்யாணம் பண்றதுக்கா இவங்களுக்கு வந்து பிரச்சனை? என்னய்யா அதிசயமா இருக்கு! பொண்டாட்டிக்கா கல்யாணம் பண்றதுக்கா பிரச்சனை? மனைவிக்கு இவங்களுக்கு எதுவும் குறையா? உலகத்துல என்ன சாப்பாட்டு குறை, என்ன குறைஞ்சாலும் மனைவிக்கு குறை இருக்காது அவங்களுக்கு. அது எந்த வயசுலயும் அவங்களுக்கு மனைவிகள் வந்து சேரும். அவங்களுக்கு அத பத்திலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதையெல்லாம் குடுக்கவும் ஆள் இருக்கு, எல்லாத்துக்கும் ஆள் இருக்கு. அப்படிங்கிறபோது இவங்களுக்கு அத பத்திலாம் பிரச்சனை இல்ல. அதனால செத்த பிறகு ஒரு மூவ்மெண்ட்டு சாதாரணமாலாம் ரொம்ப நேரம்லாம் உட்கார்ந்து சிந்திக்கலையாம். ஒரே ஒரு மூவ்மெண்ட் சிந்திச்சாப்லயாம். பரவால்ல அதிசயமானதான். சரி சிந்திச்சிருக்காப்ல. ஒரு மூவ்மெண்டாவது வாழ்க்கையில சிந்திச்சிருக்காப்ல. அது வரைக்கும் சந்தோஷமான ஒரு விஷயம் தான். சரி அப்படி இருக்கும் பொழுது, அப்படி என்னதான் அவர் சிந்தனையில அப்படி என்னதான் வந்துச்சு அப்படின்னு சொல்றாப்ல. ஐயா என்னய்யா வந்துச்சு உங்க சிந்தனையில சொல்லுங்கய்யா? اولمی خانم چرا یک کاری بکن ஆ முதல்ல என் சிந்தனைக்கு வந்தது என்ன அப்படின்னா, எதுக்காக இந்த பெண்கள் எதுக்காக கணவன்மார்கள இப்படி கோவப்படுத்துறாங்க? சோ ஹார்டா ஹஸ்பண்ட் வந்து சோ ஹார்டா பஞ்ச் பண்ற அளவுக்கு இவங்க ஏன் நடந்துக்கிறாங்க? அப்ப இது யார் மேல குத்தம்? அவங்க மேல தான் குத்தம். அப்ப இவர் வந்து அவனுடைய மனைவி செத்ததுக்கு, அவள அடிச்சதுக்கு ஒரு காரணத்த சொல்றாப்ல. ஆ அது அடுத்து வரும். ஆனா இப்ப இவர் சிந்தனையில தோணுனது என்ன அப்படின்னா, இவ ஏன் என்னைய கோவப்படுத்தணும்? அப்ப ஆண்களை எல்லாம் பெண்கள் கோவப்படுத்துறதுனால தான் அவங்க அடிக்கிறாங்க. அப்படின்னு இவருடைய சிந்தனையில வந்திருக்காம். அப்பதான் புத்தி தெளிஞ்சிருக்கு. ஓஹோ! அப்படியா? இதனால தான் எல்லா ஆண்களும் பெண்கள அடிக்கிறாங்களா? இதனால தான் அடிக்கிறாங்க. எதனால அடிக்கிறாங்க? இப்படி பெண்ணு கோவப்படுத்திருச்சாம். என்ன கோவப்படுத்துச்சு அப்படிங்கிறதையும் சொல்றாப்ல. அதையும் கேட்போம். کنه சொல்லுங்கய்யா. که شوهرش به او اندازه ایری مشت محکم بزنه. نکنین همین شوهرتان به அதனால அட்வைஸ் குடுக்குறாப்ல இஸ்லாமிய பெண்களுக்கு. ஆப்கானிஸ்தான்ல இஸ்லாமிய பெண்களுக்கு. இதே தமிழ்நாட்டுல உள்ளவங்களும் கேட்டுக்கலாம். தப்பு இல்ல. ஏன்னு கேட்டா, புண்ணிய போதனை, அருமையான போதனை. அதாவது உங்க கணவன்மார்கள கோபப்படுத்தாதீங்க அப்படிங்கிறாப்ல. அதிசயமான ஒரு விஷயம் தான். அப்ப ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற இஸ்லாமிய பெண்கள்லாம் ஒண்ணு தெரிஞ்சுக்கணுமா? என்ன அப்படின்னா, கணவன்மார்கள கோவப்படுத்திறாதீங்க. கோவப்படுத்திட்டா ஜோலி முடிஞ்சிரும். உங்களையும் கொன்னுபுடுவான், உங்க பிள்ளையும் கொன்னுபுடுவான். உங்க வயித்துல 2 மாசமா இருந்தாலும் கொன்னுபுடுவான். அவன் அத பத்திலாம் கவலைப்பட மாட்டான். அப்படித்தான் அவன் வளர்ந்துருக்கான். அப்படித்தான் அவிங்கள வளர்த்துருக்காய்ங்க. இந்த தேசம் அல்லாவின் தேசம். இந்த அல்லாவின் தேசத்துல இப்படித்தான் இவங்க வளர்க்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது கோவப்படுத்தினா அதுக்கடுத்து சோலி முடிஞ்சுச்சு. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னே உங்க கோபம் அடங்க கடவுது. அப்படிங்கிற மாதிரியான பைபிள்ல எல்லாம் ஒரு போதனை இருக்கு. அதெல்லாம் ஒரு போதனையா? இவர் குடுக்குறாரு பார்த்தீங்களா போதனைய? கோபப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அதாவது கோபப்படுத்தாதீங்க அப்படிங்கிற ஒரு போதனை குடுக்குறாப்ல பெண்களுக்கு. சாதிசியமானது தான். சரிங்கய்யா. கோபப்படுத்தாதீங்க. قهر அப்புறம் به غصه نسازین. وضعیت شما میبینین وضعیت اقتصادی அதான் நீங்க வந்து எக்கனாமிக்கல் ப்ராப்ளம் எங்க இருக்கு? இந்த அல்லாவின் தேசமாகிய ஆப்கானிஸ்தான்ல எக்கனாமிக்கல் ப்ராப்ளம் இருக்கு. இந்த எக்கனாமிக்கல் ப்ராப்ளம் வந்து மனுஷங்கள்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. துக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. துயரப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப எதுக்கு? மணி வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு சம்பாதிச்சு வீட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு அவங்க வந்து ரொம்ப ரூ. 10 சம்பாதிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது مشکلات میبینین که در بیرون با بسیار مشکل که مردم میبراین یک پول و پیسه پیدا میکنن و در خانه میآورن. امر کوشش کنین که صبر داشته ஆ அதனால தான் ரொம்ப தேவையில்லாத செலவு பண்ணாதீங்க அப்படிங்கிறப்ப. அப்ப இந்த அம்மா வந்து ஏதோ ரூ. 10 எக்ஸ்ட்ரா செலவு பண்ணிருச்சு போல இருக்கு. அதனால குடுத்துருக்காப்ல பஞ்ச் முதுகுல. சரியான பஞ்ச். சாதாரணமான பஞ்ச்லாம் ஹார்டு. சோ ஹார்டு. அடடடா! சோ ஹார்டு பஞ்ச் குடுத்துருக்காப்ல. வயித்துக்குள்ள இருக்கிற குழந்தையும் செத்து போயிருக்கு. அந்த அளவுக்கு பஞ்ச் குடுத்துருக்காப்ல. அதனால நீங்க என்ன செய்றீங்க? இப்படி என் மனைவி மாரி அடி வாங்கி சாகாதீங்க. கணவன்மார கோபப்படுத்தாதீங்க. அவனே ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியில வேலை போயிட்டு வாரான். அவன கோபப்படுத்தாம, கொஞ்சமா செலவு பண்ணுங்க அப்படிங்கிறாப்ல. ஆ அப்ப இல்ல அப்படின்னா, இருக்கிறதுல சந்தோஷப்படுங்க. சாட்டிஸ்ஃபை. இருக்கிறதுல வந்து அடடா! அருமையான வார்த்தை. அதனால உங்க கணவன கோபப்படுத்தாதீங்க. அதிகமா செலவு செஞ்சு கோபப்படுத்தாதீங்க. பாவம் அவன் கஷ்டப்பட்டுட்டு வாரான். இல்லைன்னா உங்கள ஒரு பஞ்ச் குடுத்து, உங்களையும் உன் புள்ளையும் கொன்றுவான் அப்படிங்கிறாப்ல.
இந்த போதனையெல்லாம் கேட்டீங்களா? இப்படிப்பட்ட போதனை உங்கள் சர்ச்சில் எல்லாம் கொடுக்குறாங்களா? ஆப்கானிஸ்தானில் இருக்கிற இமாமி எப்படிப்பட்ட அருமையான போதனையை தன்னுடைய மக்களுக்கு சோசியல் மீடியா மூலமாக கொடுக்குறாரு பாருங்க. மசூதியிலேருந்து அவர் ஓதுவார், ஆனால் சோசியல் மீடியா மூலமாக அவர் கொடுப்பாரு போதனையை. எல்லாரும் கேளுங்க, தப்பி தவறி அந்த பக்கம் போயிடாதீங்க, பஞ்ச் பண்ணிடுவாங்க. உண்மையிலே நம்மலாம் தமிழ்நாட்டில், கேரளாவில், சவுத் இந்தியாவில் நம்மலாம் இருக்கோம் அப்படிங்கிறது வந்து ஒரு சூனபதியில் சொர்க்கத்தில் இருக்கிறதுக்கு சமம். இதையெல்லாம் தாண்டி அந்த பக்கம் வடநாடு அப்படிங்கிற அது அந்த மேலே போயிடுச்சு அப்படின்னாலே நரகம்தான். அதுவும் பாகிஸ்தானு, ஆப்கானிஸ்தானு, சோமாலியா இதெல்லாம் சொல்லவே வேண்டியதில்லை, அதிசயம்தான்.